வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி சிலபஸ்க்கு உண்டான அல்ஜிப்ரா போர்ஷன் கவர் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒரு 4 பார்ட் போட்டிருக்கேன், அதோட கண்டினியூஷன் தான் இது. இந்த வீடியோவில் பாலினாமியல் ரிங்ஸ் பார்க்க போகிறோம். அதில் பாலினாமியல் ஓவர் த ரேஷ்னல் ஃபீல்ட் அண்ட் பாலினாமியல் ரிங்ஸ் ஓவர் காம்படேட்டிவ் ரிங்ஸ் அதை பார்த்துட்டு ஃபைனலாக யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன், தட் இஸ் யூஎஃப்டி, அதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டாபிக் பாலினாமியல் ரிங்ஸ். நம்ம ஸ்கூல் லெவலெல்லாம் பாலினாமியல்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல, அதே தான் இங்கே ஜென்ரல் கேஸில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த சிம்பிள் பாலினாமியல் அதை ஞாபகம் வச்சுட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இந்த நோட்டேஷன் நோட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ், இது என்னென்னா ரிங் ஆஃப் பாலினாமியல், அதை டினோட் பண்ணுறதுக்கு இந்த நோட்டேஷன் நோட் பண்ணுறோம். தட் இஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். a0 + a1x + எக்ஸெட்ரா ப்ளஸ் an x பவர் n. இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது எல்லாமே எஃப் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸில் போடுவோம். நோட்டில் தந்திருக்கேன் பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். 2 பாலினாமியல்ஸ் p of x and q of xன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் எப்போ ஈக்குவல்னு சொல்லணும்னா அந்த வேரியபிள் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருந்தால் we say it is ஈக்குவல். அதே மாதிரி இங்கே அடுத்தது x² இருக்குன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும். அதை தான் இந்த ஃபஸ்ட் பாயிண்டில். நெக்ஸ்ட் இந்த 2 பாலினாமியலை ஆட் பண்ணுறது. எப்போ ஆட் பண்ணுவோம்? வேரியபிள்ஸ் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ணுவோம். அதுதான் இங்கே ஜென்ரல் கேஸில் தந்திருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கே ஐடென்டிஃபை ஆகும். இது மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் f of x is equal to this one, then degree of f of x is n. That is highest power of x. வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் தான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். இங்கே x பவர் n வரைக்கும் போகுது. ஸோ f of x ஓட டிகிரி n. Next, if a polynomial is constant, then its degree is 0. ஒரு constant number f of x is equal to 5 or f of x is equal to 6 அந்த மாதிரி நம்பர்ஸில் எடுத்தோம்னா அதோட டிகிரி 0. இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், ஜஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. பாலினாமியல் ரிங்ஸில் இருக்கிற தேரம்ஸ் பார்த்தலாம். If f of x, g of x are non-zero elements in capital F of x, then degree of f of x into g of x is equal to degree of f of x plus degree of g of x. That is ரெண்டு பாலினாமியல் கேபிட்டல் f of xல எடுத்துக்கிறோம். அதோட மல்டிப்ளிகேஷன் டிகிரி என்னன்னா அதோட இண்டிவிஜுவலோட சமேஷன். இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும், ரீகால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிகிரி ஆஃப் f of x is less than or equal to degree of f of x into g of x. Next, second one, f of x is an integral domain. Integral domain என்னன்னா a commutative ring with no zero divisor is called a integral domain. ஏற்கனவே நம்ம definition பார்த்திருக்கோம். So f of x is also a integral domain. Next, f of x is an Euclidean ring. Euclidean ringனா அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருப்போம். d of a அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணதான் யூக்ளிடியன் ரிங்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையும் பண்ணுதுன்றாங்க. ஆல்சோ இட் இஸ் எ பிரின்சிபல் ஐடியல் ரிங். பிரின்சிபல் ஐடியல் ரிங்னா XA அப்படின்னு ஒரு ஐடியல் ஃபார்மேட்டில் எழுதுவோம். ஸோ இது எல்லாமே முன்னாடி வீடியோவில் இருக்குது, போய் ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிவிஷன் அல்காரிதம். given two polynomial f of x and g of x is not equal to 0 in f of x, then there exist two polynomial t of x and r of x in f of x such that f of x is equal to t of x into g of x plus r of x, where r of x is equal to 0 or degree of r of x is less than degree of g of x. So division algorithm ஏற்கனவே நம்ம நம்பர்ஸில் படித்த மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரெண்டு பாலினாமியல் f of x g of x எடுத்தோம்னா அதை இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இர்ரெடியூசபிள். இர்ரெடியூசபிள் அந்த டாப்பிக்லேருந்தே நம்மளுக்கு அந்த டெஃபினிஷன் ஹெட்டிங்லேருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் ஆகாது. ஒரு பாலினாமியல் எடுக்கிறீங்க,
அதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியல, அதை வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து இர்ரெடியூசபிள்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பென்ஷனில் தந்திருக்கேன் பாருங்கள். A polynomial p of x in f of x is said to be irreducible over f if whenever p of x is equal to a of x into b of x with a of x comma b of x belongs to f of x, then one of a of x or b of x has degree 0. தட் இஸ் ஒரு பாலினாமியல் எடுக்கிறோம், அதை வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுத முடிஞ்சிச்சுன்னா இது ரெண்டில் ஏ ஆஃப் எக்ஸ் அண்ட் பி ஆஃப் எக்ஸில் ஏதாவது ஒன்றோட டிகிரி வந்து 0வாக இருக்கணும். டிகிரி 0 மீன்ஸ் இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் நம்பராக இருக்கும். பாலினாமியலை வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ண முடியல, ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படின்னா we say it is a irreducible. இங்கே எக்ஸாம்பிள் தந்திருக்கேன் பாருங்கள். x² - 2 இதை வந்து ரேஷ்னல் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. So it is a irreducible polynomial in Q of x. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். x² + 1 belongs to R of x is irreducible. That is இதை just simplify பண்ணி பாருங்கள். x² + 1 = 0. So x² is equal to -1. We get x is equal to root of -1. We know x is equal to plus or minus I. So நம்ம வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறது வந்து I, that is காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டுக்கு போயிடுது. ஸோ ரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது வந்து இர்ரெடியூசபிளாக இருக்குது இந்த பாலினாமியல். சேம் வைஸ் திஸ் ஒன், இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இர்ரெடியூசபிளில் ஒரு 3 தியரம்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். given two polynomials f of x and g of x in capital F of x, they have a greatest common divisor d of x which can be realized as d of x is equal to this one. ஸோ ஒரு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் டி ஆஃப் எக்ஸ்னு ஒரு பாலினாமியல் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். செகண்ட் ஒன், எனி பாலினாமியல் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் கேன் பி ரிட்டன் இன் எ யூனிக் மேனர் ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் இர்ரெடியூசபிள் பாலினாமியல் இன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒரு பாலினாமியல் இருக்குது, அதை வந்து யூனிக்காக எழுதணுன்னா அதை வந்து இர்ரெடியூசபிள் பாலினாமியலாக தான் எழுத முடியும். நீங்கள் வந்து இந்த இர்ரெடியூசபிளை வந்து நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தேர்ட் ஒன், த ஐடியல் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ மேக்ஸிமல் ஐடியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் இர்ரெடியூசபிள் ஓவர் எஃப். ஸோ இந்த 3 தியரம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாலினாமியல் ஓவர் த ரேஷ்னல் ஃபீல்டு பார்க்கலாம். இதில் 2 டெஃபினிஷன் இருக்குது, ப்ரிமிட்டிவ் அண்ட் கண்டென்ட். ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் பற்றி பார்த்தலாம். த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a0 + a1x + etc. + an x power n, where a0, a1, an are integers is said to be primitive if the GCD of a0, a1, etc. an is 1. ஸோ ஒரு பாலினாமியல் கன்சிடர் பண்ணுறோம், அதில் வந்து எக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் a0, a1 அந்த கோஎஃபிஷியன்ட்டோட ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1ஆக இருக்கணும். அப்படி இருந்தால் we say it is a primitive polynomial. எக்ஸாம்பிள் பாருங்கள். x + 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ இது வந்து primitive polynomial. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 5, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² is 1, x வந்து 5, ஆல்சோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் 7. ஸோ இது 3, 1, 5, 7 இதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து 1 தான், நம்பர் 1 தான். ஸோ we say it is a primitive polynomial. இதில் ஒரு சின்ன தியரம் இருக்குது பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் primitive polynomials, then the product of f of x and g of x is also a primitive polynomial. Also primitive polynomial are irreducible polynomial. இந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். The content of the polynomial f of x is equal to a0 + a1x + etc. + an x power n, where ai's are integer is the GCD of a0, a1, etc. an. தட் இஸ் ஒரு பாலினாமியல் கன்சிடர் பண்ணுறோம். இதோட கண்டென்ட்னா இங்கே a0, a1லாம் இருக்கும் பாருங்கள், அதோட ஜிசிடி தான் வந்து நம்ம வந்து கண்டென்ட்ன்றோம். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறோம், இதோட கண்டென்ட்னா ஜிசிடி ஆஃப் 9, 30, 12. இட் பிகம்ஸ் 3. ஸோ கண்டென்ட் வந்து 3. ஜிசிடி 1ஆக இருந்தால் we say it is primitive,
we get other than 1, then we say it is a content polynomial. Next theorem, Gauss lemma. If the primitive polynomial can be factorized as the product of two polynomials having rational coefficients, it can be factorized as the product of two polynomials having integer coefficients. That is, இந்த காஸ் லெம்மா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் கன்சிடர் பண்ணுறோம், அதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமியல்ஸ் ஹேவிங் ரேஷ்னல் கோஎஃபிஷியண்ட்டாக எழுத முடிஞ்சிச்சுன்னா, we also write the primitive polynomial again as the product of two polynomials having integer coefficients. ஸோ ஒரு ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் இருந்துச்சுன்னா the product of rational coefficientsஆகவும் எழுதலாம், இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸாகவும் எழுதலான்றாங்க. இந்த காசியன் லெம்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். x² - x - 1. ஸோ இட் இஸ் எ ப்ரிமிட்டிவ் பாலினாமியல். இதோட ரூட்ஸ் திஸ் ஒன். இது எப்படி கிடச்சிச்சுன்னா -b ± (√b² - 4ac/2a) அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா we obtain this one. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா x² - x - 1 can be written as this way: x minus of first root into x minus of second root. இதை வந்து ஜஸ்ட் இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we get this. ஸோ இப்போ இந்த ரெண்டு இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் வந்து 1ல் இருக்குது. இட் இஸ் அ இன்டீஜர். இதில் பார்த்தீங்கன்னா இதை இப்போ 1/4 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா x/2ன்னு வரும். ஸோ இட் இஸ் அ ரேஷ்னல் கோஎஃபிஷியண்ட்டாக இங்கே கன்வெர்ட் ஆகுது. அதை தான் சொல்கிறாங்க, ஒரு ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் இருந்துச்சுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒன்று இன்டீஜர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ரேஷ்னலாக இருக்கலாம். இதுதான் வந்து காஸ் லெம்மா. நெக்ஸ்ட் டெஃபினிஷன், இன்டீஜர் மோனிக். A polynomial is said to be integer monic if all its coefficient are integers and its highest coefficient is 1. ஸோ அதில் இருக்கிற ஒரு பாலினாமியல் கன்சிடர் பண்ணுறோம், அதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் இன்டீஜர்ஸாக இருக்கணும், அதில் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து 1ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா x³ - 2x, இதில் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து 3 சொல்லுவோம். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் தான் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட். x³ கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ இட் இஸ் அ மோனிக். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 7x² + 3, இதோட டிகிரி 2. ஸோ x² கோஎஃபிஷியன்ட் 7, இட் இஸ் நாட் 1. ஸோ இட் இஸ் நாட் எ மோனிக், இன்டீஜர் மோனிக் பாலினாமியல். இதில் ரெண்டு நோட் இருக்குது பாருங்கள். An integer monic polynomial is primitive. Second one, if an integer monic polynomial factors as the product of two non-constant polynomial having rational coefficients, then it factors as the product of two integer monic polynomials. That is, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்டீஜர் பாலினாமியலோட ஃபேக்டர்ஸும் வந்து இன்டீஜர் மோனிக் பாலினாமியலாக இருக்குன்றாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 தியரம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்டென்ஷன் criterion. Let f of x is equal to this one be a polynomial with integer coefficient. Suppose p does not divides an and p divides a1, p divides a2, etc. Also p² does not divides a0. Then f of x is irreducible over the rational. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். இங்கே பீன்றது வந்து ப்ரைம் நம்பர்ஸை டினோட் பண்ணுது. பி டஸ் நாட் டிவைட் ஏஎன்னாக இருக்கணும், p² டஸ் நாட் டிவைட் a0 இருக்கணும். அதர்வைஸ் p டிவைட்ஸ் n ஆல் அதர் இன்டீஜர்ஸாக இருந்துச்சுன்னா we say f of x is irreducibleன்னு சொல்லும். சரி, செகண்ட் ஒன், if p is a prime then x⁻n - p is irreducible over the rational. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. p வந்து ப்ரைமாக இருந்துச்சுன்னா x⁻n - p இஸ் irreducible ஓவர் த ரேஷ்னல் நம்பர்ஸில் அது வந்து irreducibleஆக இருக்கும். தட் இஸ் x⁵ - 3 அந்த மாதிரி தந்துருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா we say it is irreducible. அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் we say it is irreducible ஓவர் த ரேஷ்னல் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. Fourth one, if m and n are relatively prime integers
and if x minus m by n divides a0 plus a1x plus etc plus ar x power r, then m divides a0 and n divides ar. Fifth one, if a is rational and x minus a divides an integer monic polynomial, then a must be an integer. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாலினாமியல் ரிங்ஸ் ஓவர் காம்படேட்டிவ் ரிங்ஸில் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு தியரம் அதை பார்த்துட்டு போயிடலாம். லெட் ஆர் பி எ காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட். R of x இப்படி டினோட் பண்ணோன்னா we say it is a polynomial ring in x over R. That is a0 plus a1x plus etc plus am x power n, where a0 a1 up to am belongs to R. R na real numbers ன்னு சொல்லுவோம். அதே வந்து R is equal to this one x1 etc xn னா அதோட எக்ஸ்பேன்ஷன் ring of polynomials in the n variables x1 x2 up to xn over R. இந்த பேஸ் பண்ணி ஒரே ஒரு தியரம் தான். if R is an integral domain then R of x is also an integral domain. அதுலேயே R of x1 x2 up to xn is also an integral domain. R integral domain இருந்தால் இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. நெக்ஸ்ட் ஹெட்டிங் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். இதை வந்து சிம்பிளாக யூஎஃப்டின்னு போடலாம். யூஎஃப்டின்னு நம்ம சிலபஸ்லேயே இருக்குது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த டாப்பிக்கில் இதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்துட்டு ஒரு 12 தியரம்ஸோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட்டிங்லேருந்தே நம்மளுக்கு தெரியும் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் அப்படின்னா என்னென்னா, ஒரு இன்டெக்ரல் டொமைன் எடுப்போம், அது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபேக்டரைஸ் பண்ணுறது யூனிக்காக இருக்கும், ஒரே ஒரு வேலை தான் ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம சொல்லுவோம் இட் இஸ் அ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். ஸோ இந்த கான்செப்ட் வச்சுட்டு இந்த எக்ஸ்பென்ஷன் பாருங்கள். இதை நான் இப்போ சொன்னது தான் இங்கே எழுதியிருப்பேன். An integral domain R with unit element is a unique factorization domain if a non-zero element in R is either a unit or can be written as the product of finite number of irreducible elements over R. That is factorize பண்ண முடியுது. யூனிட்னா we consider a prime நம்பராக இருக்கும். அதர்வைஸ் அதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனட் நம்பர் ஆஃப் இர்ரெடியூசபிள் எலமெண்ட்டை எழுத முடியும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், த டீகாம்போசிஷன் இன் பார்ட் ஏ, இங்கே மேலே சொன்ன பார்ட்டில் இஸ் யூனிக், அது வந்து யூனிக்காக இருக்கும் அப் டு த ஆர்டர் அண்ட் அசோசியேட்ஸ் ஆஃப் த இர்ரெடியூசபிள் எலமெண்ட்ஸ். எதை பேஸ் பண்ணினா அதோட ஆர்டரும் அதோட அசோசியேட்ஸ் அண்ட் இர்ரெடியூசபிள் எலமெண்ட்ஸ் இது ரெண்டை பேஸ் பண்ணி அது வந்து யூனிக்காக இருக்குன்றாங்க. ஸோ இதுதான் வந்து யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனோட எக்ஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யூக்ளிடியன் ரிங் இஸ் அன் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். யூக்ளிடியன் ரிங்காக இருந்தால் அது வந்து யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனாக இருக்கும். கான்வர்ஸ் இஸ் ஃபால்ஸ், கான்வர்ஸ் பார்ட் வந்து ஃபால்ஸாக இருக்குது. தட் இஸ் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனாக இருந்தால் யூக்ளிடியன் ரிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை நோட் பண்ணிக்குவோம். இதில் ஒரு 12 தியரம்ஸ் இருக்குது, பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான். Theorem first one, if R is a UFD and if A and B are in R, then A and B have a greatest common divisor A comma B in R. Also, if A and B are relatively prime, then A divides BC implies A divides C. That is என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் எடுத்துக்கிறோம், அதில் 2 எலமெண்ட் ஏபின்னு எடுக்கிறீங்க, அதோட ஜிசிடியும் ஆரில் தான் இருக்கும், அதே யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனில் தான் இருக்கும்ன்றாங்க. ஆல்சோ ஏ அண்ட் பி வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா அதோட ஜிசிடி 1 அப்படி இருந்துச்சுன்னா, ஏ டிவைட்ஸ் பிசியாக இருந்துச்சுன்னா ஏ டிவைட்ஸ் சியாக இருக்கும். தட் இஸ் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 divides 18 எப்படி செப்பரேட் பண்ணலாம், 3 into 6ன்னு போடலாம். ஸோ 2,3யோட ஜிசிடி வந்து 1 இருக்கிறதுனால 2 divides 6 இருக்கும். இதே கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்கோம். Theorem 2, if A belongs to R is an irreducible element and A divides BC implies A divides B or A divides C. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. Third one,
if R is UFD, then the product of two primitive polynomial in R of x is again a primitive polynomial in R of x. ரெண்டு primitive polynomial எடுக்கிறோம், அதோட product is also a primitive polynomial. Fourth one, if R is UFD and if f of x and g of x belongs to R of x, then c into f into g is equal to c of f into c of g. Fifth one, if f of x in R of x is both primitive and irreducible as an element of R of x, then it is irreducible as an element of f of x. So இதை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஒரு f of x ன்னு ஒரு primitive and irreducible எலமெண்ட்டை R of xல கன்சிடர் பண்ணுறோம். ஆல்சோ இந்த f of x எதில் இருக்கும்னா கேபிட்டல் f of xலையும் irreducible-ஆக இருக்கும் அப்படின்றாங்க. அதே கான்வர்ஸ் பார்ட் பாருங்கள். if the primitive element f of x in R of x is irreducible as an element of f of x is also irreducible of the element of R of x. கான்வர்ஸ் என்னன்னா f of x ன்னு ஒரு primitive element R of xலையும் எடுத்துக்கிறோம், f of xலையும் எடுத்துக்கிறோம். f of xல கேபிட்டல் f of xல ஸ்மால் f of x irreducible-ஆக இருந்தால் R of xலையும் irreducible-ஆக இருக்கும். இதுதான் வந்து கான்வர்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா R of xலேருந்து f of xக்கு உள்ளேருந்து வெளியே போகிறோம். செகண்ட் கான்வர்ஸ் பார்ட்லேருந்து வெளியிலேருந்து உள்ளே வரும். ஸோ 1 டைம்க்கு 2 டைம் இந்த டயக்ராம் வச்சு இந்த தியரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Sixth one, if R is unit factorization domain and if P of x is primitive polynomial in R of x, then it can be factorized in a unique way as the product of irreducible elements in R of x. So just அந்த unique factorization domain-ஓட expansion தான் இங்கே வந்திருக்கு. Seventh one, if R is UFD, then R of x is also UFD. அதே மாதிரி R is UFD, then R of x1 up to xn is also UFD. 9 and 10 எல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. 9th one, if f is a field, then f of x1 x2 up to xn is a UFD. 10th one, principal ideal ring is a UFD. 11th one, if f is a field, then f of x1 x2 is not a principal ideal ring. ஸோ இந்த 9, 10, 11 கம்பைன் பண்ணி பாருங்கள். பிரின்சிபல் ஐடியல் ரிங்காக இருக்கலாம் யூஎஃப்டியாக இருக்கும் தான் வந்து 10th. ஆனால் இங்கே f of x1, x2 வந்து நாட் ஏ பிரின்சிபல் ஐடியல் ரிங். ஸோ இட் இஸ் நாட் ஏ யூஎஃப்டி. f of x1, x2 வந்து நாட் ஏ யூஎஃப்டி. ஆனால் f of x1, x2 up to xn வந்து யூஎஃப்டியாக இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 12th one, J is a ring of integers-ஆக இருந்துச்சுன்னா J of x1 up to xn வந்து UFD-ஆக இருக்கும். Thank you for watching this video.